ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஊர் கோவில். இங்கே தான் திருவிழா, விடிஞ்சா திருவிழா. இன்றைக்கி லைட் செட்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தான் பால் குடம் தீட்டு குடம் எல்லாம் எடுப்பாங்க. அதை அப்படியே ஒரு சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணி விட்றேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம் மக்களே, குட்டி குட்டி வீடியோவாக எடுத்து அங்கங்கே ஆட் பண்ணி விட்றோம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏட்டி உமா, கோயிலை சுற்றி பாரு, எவ்வளோ கலர் கலராக. அப்பா, என்ன கலர் கலர் லைட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. எம்பிட்டு வாழை மரம் பாரு. வா உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். ஆமாம், அங்கங்கே அப்படியே கோயிலே இன்னைக்கு ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது கலர் கலராக. இந்த நெட்டவள்ளி பத்திராளியக்காலாம் வரேன்னு சொன்னாங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டுமே, அவங்க எங்கே தேடிட்டு இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல வேற. அப்புறம் நம்மளை வந்து திட்டுவாங்க. காலையில் சரியான கூட்டம் வருமாமே, நீக்கி தள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அம்பிட்டு கூட்டமாக்கா வரும். ஆமாம்மா கீதா, ஜனங்க எல்லா ஊர்லேருந்தும் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு டெம்போ எடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் பஸ்ஸே விடுவாங்கன்னு பார்த்துக்க. நீங்கள் என்னக்கா, நம்ம ஊருக்கு எந்த பஸ்ஸு வருது? காலையில் ஒருக்கா வரான், அப்புறம் சாயங்காலமாக ஒருக்கா வரான். அது இல்லை போம்மா, அது டெய்லி வருது. இது நோம்பி, இந்த கோயில் நோம்பி போட்டாவே அதுக்குன்னே பஸ்ஸு எனி டைம் போகும் வரும் போகும் வரும். அவ்வளோ சனம், அது உக்காந்துக்கிட்டுலாம் போக முடியாது, அப்படியே தொங்கிக்கிட்டு போவாங்க, நெருக்கிக்கிட்டு அம்புட்டு கூட்டம் வரும். 3 வருஷத்துக்கு ஒருக்க திருவிழா போடுவாங்க. அப்போ எந்தெந்த ஊருக்கே போகும் நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் அந்த சேர்வாட்டன்னு சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் போய் ஆடி சாமி எந்தெந்த ஊருக்கே போகும். அப்புறமேட்டுக்கு அந்தந்த ஊருக்காரே காசு வசூல் பண்ணி அவங்க எங்கள் ஊரில் வர சனங்களுக்கு விருந்து போடுவாங்க. அந்த விருந்தில் எத்தனை ஆயிரம் பேர் கலந்துக்குவாங்க தெரியுமா? விருந்துன்னா சும்மா 1000 500ன்னு நினச்சிக்கிடாத, 5000 10,000 பேர் அப்படி வருவாங்க. அப்படியே வெள்ளாமல் போட்டிருந்தா கூட எல்லாம் நிறவி விட்டு விருந்துக்குன்னே விட்டுருவாங்க அந்தந்த தோட்டத்துக்காரு. அப்படி சக்தி வாய்ந்த சாமி. நான் தான் ஒரு வாட்டி கூட பார்க்கலக்கா. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் இதில் கலந்துக்கிடுறேன். அது நீ இப்போ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துக்கிற. அப்புறம் போக பாப்ப பாரு, எப்படி அமாவாசை கண்டா எவ்வளோ விசேஷமாக பூசை நடக்கும் இந்த கோயிலில். காத்தாலைக்கெல்லாம் பாரு, ஊரில் உலகத்தில் இருக்கிற அத்தினி கடையும் இங்கே கொண்டாந்து வச்சுக்குவாங்க. என்ன 4 முடி காரில் பலமாக வாங்கிட்ட போல, அப்படியே ஜம்முன்னு வந்து இறங்கியிருக்க. ஆமாட்டி, ஆமாம், அதுக்குள்ள எப்படி உனக்கு நியூஸ் வந்துட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாமல் எப்படி? இதை பற்றி தானே எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. ஏடி சிப்பி மண்டை, விடிஞ்சா திருவிழா, அதை பற்றி பரபரப்பாக பேசிக்கிறத விட்டு இது ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு? ஆமாம், 2 பேரும் எங்கே போய் சுற்றிட்டு வரீங்க? நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? அதுவா, அது வந்து நம்ம ஏரியா கூட்டமாக என்னன்னு ஒரு எட்டி விட்டு வந்தோம். அங்கே என்ன கூட்டம் தெரியுமா? ஒரு டேபிள் சேர் காலியாக இல்லை. நம்ம பத்திராளியக்காவை காலியாக இருந்துச்சுன்னா இடம் பிடிச்சிட்டு ஒரு ஃபோன் அடிங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். முன்ன வந்து சாமியை கும்பிட்டுலாம் போகிறதில்ல, முன்ன தின்றதுக்கு போயிட்டீங்க என்ன? அப்படி இல்லடி, சாமி வந்து நம்ம ஃப்ரெண்டு, நம்ம போய் பார்த்துக்கிடலாம் எப்போனாலும். அவரும் நம்மளை மீட் பண்ணுவார். சோறு அப்படியா முன்னாடி போய் எல்லாம் காலி பண்ணிட்டாங்களா? அப்புறமா நைட்டுக்கு எங்கே போய் சாப்பிட்றது? பசி எடுத்துக்குமே. அதுவும் சரிதான். ஆமாம்மா, என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டமா எதனா பார்த்துட்டு வந்தீங்களா? தகவல் எதுவும் தெரியுமா? அது சாப்பாடு, ரசம், பருப்பு, அப்புறம் அவரைக்கொட்டை கத்திரிக்காய் போட்ட கூட்டு குழம்பாட்டிருக்கு, அப்புறம் அப்பளம், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் விடிஞ்ச இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு ஆல்மடி. நைட்டுக்கு மட்டும்தான் இது. அவங்க சாப்பாடு செய்கிற இடத்துல போய் பார்த்தா அந்த குண்டா இருக்கு பாரு. அப்பா, அது குண்டா இல்லை, எவ்வளோ பெருசு இருக்குன்ற. அவ்வளோ போட்டு எப்படி தான் சோறு வடிக்காங்களே தெரியல. ஆமாம், பின்ன கூட்டம் ஜாஸ்தியாக வந்திருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்ல. நீங்கள் அங்கேயே நின்று இடம் பிடிக்கிறத விட்டு எப்போ என்ன விலைக்கு இங்கே வந்தீங்க? அங்கே டேபிள் காலியாகிட்டு ஒரு ஃபோன் அடிச்சுக்கலாம்ல. அங்கே சேருக்கு பின்னாடியே நின்றுக்கிறாங்க. எவ்வளோ லைன் தெரியுமா? அது இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு தானே நம்ம பத்திராளியக்காவை நிற்க வச்சுட்டு வந்திருக்கோம். ஏதாவது ஒரு சந்து பொந்தில் போய் கூட இடம் பிடிச்சிருவாங்க எலி மாதிரி. சரி வாங்க, இங்கேயே நின்றுக்கிறதுக்கு அப்படிக்கா போய் ஒரு கோயிலை ஒரு சுற்றி கடையெல்லாம் வந்திருக்குது, என்னென்ன கடைன்னு ஒரு என்ட்ரி போட்டு வருவோம். நீ என்ன வாங்கவா போகிற? ஒன்றுத்தையும் வாங்க மாட்டேன், சும்மா பராக்கையே தான் பார்த்துட்டு இருப்ப. அது எவ்வளோ இது எவ்வளோன்னு கேள்வி கேட்பேன், ஆனால் ஒன்றுத்தையும் வாங்க மாட்டேன் நீ. அட 4 முடி, சும்மா விலை தெரிஞ்சு வச்சுக்கிறதுலாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ். பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு எழுதியிருக்கா என்ன? எனக்கு பிடிச்சிருந்தா தானே வாங்க முடியும். ஆமாம், அது என்னமோ கரெக்டு தான். நீ என்ன பண்ணுற, அந்த குழந்தைங்களுக்குலாம் பின்னு குத்துவாங்கள்ல, குசி பின்னு, அது வாங்கி நல்லா குத்திக்க பாரு. எப்போ பாரு உன் பரட்ட மண்டை பெப்பரப்பானே கிடக்கு, அதையாச்சும் போட்டு ஒதுக்கி விடு ஒரு பக்கமா. ஏக்கா, இந்த கோயில் எங்கே பேயெல்லாம் ஓட்டுவாங்களாமே, நெசமாவா? அந்தாண்ட 4-5 பொம்பளைங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, காதில் விழுந்துச்சு. அந்தாண்ட ஒரு மரத்தில்
எல்லாம் முடியெல்லாம் ஆணியில் அடிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து நெசமா என்னன்னு கேட்குறேன். ஆமாம்மா, அது இன்னும் நெசந்தான். அதெல்லாம் எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் இங்கே ஒரு சாமியாக இருக்கிற அப்படி அவரு விரட்டி அடிச்சு விட்ருவாரு. அப்படியா? அது எப்படி பேயெல்லாம் ஓட்டுவாங்க? நானும் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை எங்கேயுமே. ஆமாம்மா, நெசந்தான். பம்பை அடிக்க அடிக்க ஒரு மாதிரி வீச்சுன்னு கத்திக்கிட்டு அப்படியே மயத்தை விரிச்சு போட்டு சங்கு சங்குன்னு ஆடுவாங்க பாரு பொம்பளை ஆளுங்களா இருந்தா. அப்படியே எனக்கு கறி வேணும், பச்சை கறி வேணும், இப்பயே வேணும்னு கத்தி அழுவாங்க. அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படி ஆடி அப்படியே அந்த சாமி முன்னாடி உட்கார வச்சு அப்படியே ஏதோ மந்திரத்தை போட்டு நீரை போட்டு எத்தனையோ பேய் ஓட்டிருக்கிறாப்புல. அம்பட்டியா வெளியூர்லேருந்துலாம் வந்து இந்த கோயிலை கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு பையன் ஏதோ வேலையில் இருக்கிறானாமா. அந்த பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிட்டுன்னு சொல்லி இந்த கோயிலில் வந்து ஓட்டிக்கிட்டு போனாங்க. அம்புட்டு விசேஷமான கோயில் இது. எல்லா ஊர் மக்களுக்குமே தெரியும். சரியான சக்தி வாய்ந்த சாமி இந்த காளியம்மா. நீங்கள் சொல்கிறது கேட்கவே ஒரு மாதிரி இருக்க. ஆனால் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? அம்புட்டு சக்தி வாய்ந்த சாமி என்னக்கா? ஆமாம்மா, நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை அந்த ஆயா நடத்தி கொடுத்துருவா. சரி வாங்க, நேரம் ஆயிட்டு. நம்மளும் வந்து எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. போய் அங்கே சோறு போடுற இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு கூட்டம் இருந்தால் அது என்னைக்கு கூட்டம் போய் நம்ம சாப்பிட்றது. நாமளும் நின்றுட்டு இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். அப்புறம் காலையில் வேறு பால் கூட தீத்த கொடுக்கலாம் எடுக்கணும்ல. அவளுங்க என்னமோ அங்கே தனியாக ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்போ தான் வந்துருப்பாளுங்கட்டுங்குது. உடனே போகலான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. 4 மணி போகலாமா எப்படி? போகலாம்மா. இவங்க தான் சரி கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க. அதான் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் கடையில் என்னன்னு ஒரு வேடிக்கை கூட பார்த்துட்டு வரலாம். இருக்க ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கு. என்ன பிள்ளைங்கள்லாம் வேற இந்த நைட்டில் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே தெரியல. அவங்க என்னத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க எம்பிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. அது இன்னும் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்ணுக்கே தென்படலை. விட்டா போதுன்னு போய் சுற்றுறதுக்கு ஓடி போயிட்டாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. உடுநாள் முடி எங்கே போயிட போகிறாங்க? நம்ம ஊர் கோயில் அதெல்லாம் கரெக்டாக சுற்றிட்டு வரட்டும். ஒரு நாளைக்கு தானே என்னத்தையும் வாங்கிட்டு வரட்டும். ஆமாம், ஆனாலும் ரொம்ப லேட் ஆகி போச்சு. அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் சாப்பிட்றதுக்கு போகணும். அப்புறம் வீட்டில் வந்து சோறுன்னு உயிரை வாங்குவாங்க. இந்த குழம்பு வாசனை வேறு அப்பாலேருந்து மூக்க தொலைக்குது. நீங்கள் வருவீங்கன்னான்னு நின்றுட்டு நியாயமே தான் பேசிட்டுக்கிறீங்க. வாங்க சட்டுனா போகலாம், இடத்த காலி பண்ணுங்க. அப்புறம் காலையில் வேறு நேரத்தோடு எழுந்திரிக்கணும். அப்புறம் அப்போ வந்து எல்லாம் ரெடியாகி கிளம்பணும். இப்பயே லேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் காலையில் லேட் ஆகி போயிடாது. அதுக்கு இல்லடி, அங்கேயே நீங்கள் எப்படி என்ன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுன்னு சொன்னீங்க. சரி அங்கே போயிட்டு நின்றுக்கிறத இங்கேயாவது காத்தோட்டமாக நின்றுக்கலாமே. அந்த கூட்டத்தில் அங்கே கசகசன்னு தானே நின்றுக்கணும். அதுக்கு தான் சரி இங்கேயே கொஞ்சம் நேரம் நின்னா அந்த அக்கா எப்படி ஃபோன் அடிப்பாங்கல்ல, நீங்கள் தான் சொல்லிட்டு வந்துக்கிறீங்களே. இன்னும் ஃபோனையே காணோம் அப்படின்னா கூட்டமாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம், மேடம் வந்து கொஞ்ச நேரம் கூட போய் லைனில் நிற்கக்கூடாது. அப்படியே போனது இலையை போட்டு சோறு வைக்கணும். அப்படியே தின்ட்டதும் கிளம்பணும். கோயிலில் போய் அடித்து பிடிச்சி வாங்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். 4 மணி நீ வா முன்ன. ஆமாம் கரெக்டு தான். அப்படி போய் காற்று கடந்து வாங்கி சாப்பிட்டா தான் கோயில் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். சரி மக்களே, பால்குடை வீடியோலாம் அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அன்னதானம் நடைபெறுவதால்